சைனாவினுடைய எனர்ஜி செல்ஃப் சஃபிஷியன்சி அவங்களுக்கு அந்த சக்தி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத 2 வீடியோல பார்த்தோம் நம்ம. இதுல இன்னும் சில விஷயங்கள அதோட சேர்த்து தான் பார்க்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இன்னர் மங்கோலியா ரீஜனை பிரிச்சுக்கிட்டாங்க. அவுட்டர் மங்கோலியா ரீஜனை ரஷ்யா, அமெரிக்கா உதவியோட அவங்களுக்கு 1953லேருந்து பிரித்து எடுத்துக்கிட்டாச்சு. 21லே பிரிஞ்சுட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணது 53ல் முடிஞ்சுது. இன்னர் மங்கோலியா ரீஜனை சைனா தன்னோட ரீஜனாக சேர்த்துக்கிட்டு அட்டானமஸ் ரீஜனாக அறிவிச்சிருக்காங்க. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். திபெத் அட்டானமஸ் ரீஜன், அதுக்கப்புறம் நாங்ஜியாங் அட்டானமஸ் ரீஜன், இப்போ இந்த இன்னர் மங்கோலியா அட்டானமஸ் ரீஜன், ஷிங்ஜியாங் அட்டானமஸ் ரீஜன், இவங்க எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க. பிரிவினைவாதம் சைனாவுக்கு வராதா அப்படின்னா ஏன் வராதுன்னு கேட்கணும் நம்ம. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா அதனால தான் தூரம் நடுங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. வெளியில தான் நான் ரொம்ப எல்லாமே வந்தவா எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு வேணா இந்த ரீஜன்லாம் பிச்சுக்கிட்டு தனி நாடாக போகணும். அட்டானமஸ் ரீஜனை வேற இருக்கு. அது நல்லா கவனிங்க. இந்தியா மாதிரி கிடையாது. இந்தியாவில் முதல்ல அந்த அட்டானமஸ் ரீஜனை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்கள் எங்களுக்கு அட்டானமஸ் ரீஜனாக வேணும். பல முன்னெடுப்புகள்லாம் பேசியிருக்காங்க. மதுரை மாநாடு மற்றும் தஞ்சாவூரில் நடந்த ஒரு பொது என்ஜிஓ மாதிரி ஒரு அமைப்பு அதில் இருந்தது. அதையும் நான் எடுத்து உங்ககிட்ட பேசணும் பார்க்குறேங்க. சமயமே வரமாட்டேங்குது. முதல்ல பகல்தான் வந்தது, ஆப்ரேஷன் சிந்தூர் வந்தது, ஒன்றொன்னா வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் இப்போ அடுத்தது யுக்ரைன் ரஷ்யா வார் வந்தது. ஸோ அது எப்படியாவது ஒரு நாள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி பிரிவினைவாதம் அங்கேயும் அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. எதனால அப்படின்னா, குறிப்பாக என்ன கொண்டது, சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எல்லா அட்டானமஸ் ரீஜன்லையுமே தன்னுடைய ஒரிஜினல் ஹேண்ட்ஸ் சைனீஸை கொண்டு போய் அங்கே ரீஜன் எல்லாம் மீள் குடியமர்த்து மாதிரி செஞ்சுட்டு அவங்கள அங்கே குடியமர்த்தி வச்சுட்டு லோக்கலாக இருக்கிற கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் அவங்களுடைய நாகரிகத்தையும் சிதைக்கிறாங்க. சைனீஸ் கல்ச்சர் தான் ஒன் சைனா பாலிசின்னு சொல்கிறாங்களோ அதுதான். ஒன் சைனா பாலிசியில் மற்ற கல்ச்சர் எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் சரி, ஒன் சைனா பாலிசியில் முக்கியமான பாலிசி என்ன கொள்கை அப்படின்னாக்க, கடவுள் கிடையாது, ரிலிஜன் கிடையாது, மதம் கிடையாது, அப்படியே இருக்க வைக்கலாம். ஸோ இதனால தான் அங்கே மக்கள் கொஞ்சம் கொந்தளிப்பர் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. சரி, இப்போ இந்த இன்னர் மங்கோலியா ரீஜனுக்கு வந்துட்டோம்னா, ஜனவரி 2025 சைனீஸ் ஜேர்னல் ஆஃப் ஜியாலஜிக்கல்ஸ் ரிவ்யூ அப்படின்னு ஒரு மேகசின்ல அரசே அறிவிச்சிட்டாங்க. என்னென்ன அறிவிச்சிருக்காங்க, 2020 சைனா கண்டெடுக்கப்பட்ட பல அவங்களுடைய நேச்சுரல் வெல்த், இயற்கை வளம் என்னென்ன அப்படிங்கிறத அறிவிச்சுட்டான். இதை பத்தி பேசும்போது பல ஜியோலாஜிக்கல் வல்லுநர்கள்லாம் நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பல மடங்கு இந்த இயற்கை வளம்னு சொல்லக்கூடிய கோல், அதுக்கப்புறம் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ், மற்ற இது எல்லாமே நிறைய இருக்கு, பல மடங்கு அதிகமாக இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு அதுல சில வல்லுநர்கள் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சைனாவில் இருக்கக்கூடிய தோரியம் மட்டும் எடுத்து அதன் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்தால் 1000 வருஷத்துக்கு அவங்களுக்கு பவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், பிரச்சனையே இருக்காது. 1000 வருஷத்துக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் அப்படின்னு ஒருத்தர் கணிப்பு சொல்லியிருக்காரு. இந்தியாவும் கிட்டத்தட்ட 25% இந்த தோரியம் டெபாசிட் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட இருக்கு. மொசனைட் அப்படிங்கிற ஒரு மினரல்ஸ் மூலமா நமது கடற்கரைகளை, அதுவும் தெற்கு பகுதி கடற்கரைகள்ல இருக்கு. இந்த இதே மொசனைட் தோரியம் மினரல்ஸ் தான் இன்னர் மங்கோலியா ரீஜன்ல இருக்கு. சைனா தன்னுடைய கட்டுப்பாடுகள், நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இந்தியா கிட்ட 8.5 லட்சம் டன் மொசனைட் இருக்கு. அதை தான் லாரியா ட்ரக்கா ஏத்தி கடத்தி கொண்டு போய் வித்து லட்சக்கணக்கான கோடியில பணத்தை சுருட்டிக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற அரசியல்வாதி. ஏன்னா தென் கடற்கரையில நிறைய இருக்கு. அடுத்தது சைனாவை பாத்தீங்கன்னா 10 லட்சம் டன் அவங்க விடுறது, நம்மளை விட 1.5 லட்சம் டன் அதிகம். இது எல்லாம் இதை தவிர அயன் ஓர் அப்படிங்கிறது ஏக்கச்சா. இது எல்லாமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் போன வீடியோ சொன்னா பயான் ஓபோ இன்னர் மங்கோலியன் ரீஜன், அந்த இடத்தை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த மோனோசைட் மற்றும் அயன் ஓர் எல்லாமே சேர்ந்து கலப்படமா இருக்கு. இதை தவிர நிபியம், பெரிலியம், அல்கலி சால்ட், அயன் ஓர் எல்லாமே எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்க. இதுதான் இன்னர் மங்கோலியாவுடைய செல்வம், ஒரிஜினலா மங்கோலியா அப்படிங்கிற நாட்டினுடைய செல்வம். சைனா அந்த நாட்டை கையகப்படுத்தி இன்னர் மங்கோலியன் ரீஜனை ஒரு 12 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஏரியாவை தனதாக்கி கொண்டு இப்ப அதான் அனுபவித்துறாங்க. அந்த இயற்கை வளங்கள் எல்லாமே இப்ப சைனா தான் அனுபவிச்சுட்டு வருது அப்படிங்கிறத தெளிவா நமக்கு தெரியும்.
சரி, இத பார்க்கும்போது சரி சைனாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோரியம் சொல்றாங்க இல்லையா? டெபாசிட் 10,00,000 டன் அளவுக்கு மோசனைட்ல இருக்கு அப்படிங்க. இத வந்து 200 மடங்கு யுரேனியம் 235 எந்த அளவுக்கு மின்சார உற்பத்தி செய்யக்கூடுமோ, அதை விட 200 மடங்கு அதிகமாக இந்த மோசனைட் தோரியம் ரியாக்டர்ஸ் பவர் புரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறான். தயாரிக்கும் அப்படிங்கிறான். அப்ப என்ன பாதிப்பு? அத விட இன்னொரு முக்கியமான இது சொல்றாங்க. அதுவும் இந்த போல்டன் சால்ட் ரியாக்டர் வச்சிருக்காங்க பாருங்க. மிக திறமை வாய்ந்தது. அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் கம்மி. மெயின்டனன்ஸ் கம்மி. இது மாரி பல விஷயங்கள அதுல சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப முக்கியமா சைனாவ மட்டும் எடுத்துக்கிட்டாக்க, சைனாவின் மக்கள் தொகை உலக அளவுல பெருசுதான். இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 6000 வருஷத்துக்கு வரும் இது. கவலையே பட வேணாம். அந்த அளவுக்கு இந்த தோரியம் மோசனைட் மினரல் வந்து இன்னர் மங்கோலியன் ரீஜன்ல அந்த இடமான பயாங் ஓபோங்கிற இடத்துல சுற்றி வர இருக்கு அப்படிங்கிறது தான் அனதர் அடுத்த முக்கியமான செய்தி. சயின்ஸ் அகாடமியினுடைய தலைவர் ஷூ ஹோங்ஜி அவர் என்ன சொல்லியிருக்காரு? லிட்ரேச்சர் எங்களுக்கு கிடைச்சது. எங்களுடைய 400 சயின்டிஸ்ட்டை வச்சு நாங்கள் அதை மேம்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸை வந்து மேம்படுத்தியிருக்கோம். அதை வந்து இப்போ எந்த அளவு சைஸ் எந்த அளவு கொண்டு வந்துட்டோம்னா, ஒரு 40 அடி கண்டெய்னர் இருக்குங்களா? பொருட்கள்லாம் கப்பலில் போகலாம். அந்த அளவுக்கு நாங்கள் குறைச்சிட்டோம் அந்த சைஸை அப்படிங்க. அது மாதிரி பார்த்துக்க. அந்த ஒரு கண்டெய்னர் சைஸுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஒரு ரியாக்டர் போல செலுத்துறதுக்கு எரிபொருள். இன்னைக்கு தேதியில வந்து டீசல்ல தான் கப்பல்லாம் போகும். அந்த டீசலே தேவையில்லை. அதை ஸ்டோர் பண்றதுக்கு எவ்வளோ பெரிய டேங்க் வேணும். இது ஒரே ஒரு கண்டெய்னர் தான். இதுலேருந்து பன்மடங்கு அதை விட பெரிய அளவில் உங்களுக்கு மின்சாரம் உற்பத்தி ஆக போகுது. அதை வச்சு மோட்டாரை ரன் பண்ணிடலாம். அதை வச்சு ஷிப்பை ஓட வச்சிடலாம். கப்பலை ஓட வச்சிடலாம். ஒரு கப்பலில் வந்து நூற்றுக்கணக்கான கண்டெய்னர் ஏற்ற முடியும். இது ஒரு ஓரமாக இருந்துச்சு வச்சுக்கோ. அதோட இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவை இந்த தோரியம் ரியாக்டர் ஆரம்பிச்சு விட்டுட்டீங்கன்னா, அது பாட்டுக்கு போகும் பல வருஷங்களுக்கு அப்படிங்கிறாரு. அந்த கப்பல் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கலாம். ரீஃபியூயலின்ற கான்செப்டே இருக்காது. அந்த மாதிரிலாம் ஆயிடும். அதற்கான கட்டுமானம் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் அது எல்லாமே தேவையற்றதாகிவிடும். ஸோ இப்போ அதனால தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பிளான் மற்றும் சைனாவை சேர்ந்த பல கப்பல் கம்பெனிகள் எல்லாம் இதுல ஒரு முனைப்பா இருக்காங்க. இத சீக்கிரமா முன்னெடுத்து ஒரு கண்டெய்னர் சைஸ்ல எங்களுக்கு அந்த ரியாக்டர குடுத்துருங்க. நாங்க பாட்டுக்கு கடல்ல சுத்திக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கிற மாரி. பிளான் வந்து சைனாவோட நேவி. எங்களுக்கு அப்புறம் பிரச்சனையே கிடையாது. இந்த மாரிலாம் ஆச்சுனாக்க, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஆயில்லாம் என்ன ஆகுறது? விலை குறையும் அவ்வளோதான். வீழ்ச்சி அடையும். ஸோ இது மாதிரி பலவிதமான திங்கிங் ஓடிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ்ல சைனாவோட டாமினேஷன். அடுத்தது இப்ப தோரியம் மொசனைட்ல டாமினேஷன். ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ல டாமினேஷன். பலவித டாமினேஷன் வந்துகிட்டு இருக்கும்போது, இந்த சைனாவ ஒரு வழி பார்க்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. அது மட்டும் தெளிவா தெரியுது. ஸோ பல கருத்துக்களை சொல்லியிருக்கேன். உங்க கருத்துக்களை பதிவிடும். நன்றி. வணக்கம்.